இப்போ நமக்கு ரொம்ப முடி கொடுதுன்னு சொல்லி மொட்டை அடிச்சா அதுக்கப்புறம் வளர்ற முடி இன்னும் சூப்பராக வளருமா? மேபி நான் ரீசெண்ட் டைமில் ஃபுல் ட்ரிம் பண்ணதுக்கும் அதுதான் ரீசனா. ஐ ஹோப் இந்த வீடியோவில் அதை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும்னு நம்புறேன். எனக்கு மேல் பார்ட் அண்ட் பால்னஸ் ஸ்டேஜ் 3ல இருக்கு. அண்ட் அதுலேருந்து முடிஞ்ச அளவுக்கு என்னோட முடியை ரீக்ரோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதில் நான் கற்றுக்கிற சில விஷயங்களை இந்த மண்டபத்திரம் சீரிஸ் மூலியமா அப்போ ஷேர் பண்ணிட்டு போகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஒரு ஃபாலோ போட்டுக்கோங்க. இப்போ இந்த மொட்டை அடிக்கிறதால முடி வளரும்னு சொல்லிட்டு சயின்ஸ் பேஸ் எவிடன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. பட் மொட்டை அடிக்கிறதால ஒரு ஹேர் கேர் ருட்டீனை இன்னும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியும். இது பேக் இன் 2 இயர்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதனால தான் திரும்ப நானும் ரீசெண்ட் டைமில் ஃபுல் ட்ரிம் பண்ணேன். உதாரணத்துக்கு எனக்கு மண்டை ஃபுல்லாக ஷாம டாண்ட்ரஃபுங்க, செபோரிக் எக்ஸிமான்னு சொல்ற ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் இருந்தது. நிறைய முடி வச்சுட்டு என்னால் அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணவே முடியல. ஸோ அந்த ஒரு மெயின் ரீசனுக்காகவே நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் ட்ரிம் பண்ணிட்டேன். அண்ட் தென் நான் யூஸ்வலி ஃபாலோ பண்ணுற சாலிசிலிக் ஆசிடாக இருக்கட்டும், கீட்டகுளிச்ச ஷாம்புவாக இருக்கட்டும், இதெல்லாம் நான் போடுறப்ப மொட்டை மண்டனால அந்த டார்கெட்டட் ஸ்கேல்ப் அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அப்படியே நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னா முடி வளர்றப்ப என்னோட ஸ்கேல்ப்னால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் இருக்குது. பழைய மாதிரி ரொம்ப டாண்ட்ரஃப் இச்சினஸ்லாம் இல்லை. ரெண்டாவது பெனிஃபிட்டாக இப்போ என்னோட ஹேர் க்ரோத்துக்காக நான் ஏதாவது சீரம் அப்ளை பண்ணுறேன். அது மெடிக்கேட்டட் சீரமாக இருக்கலாம், இல்லை எனி எதர் ரெகுலர் ஹேர் க்ரோத் சீரமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் முடிக்கு மேலே நான் போட்டு தேய்க்கிறதால எனக்கு பயனே கிடையாது. நான் போடுறது என்னோட ஸ்கேல்ப் ஏரியாவுக்கு போகணும். அப்போ தான் அது ஈஸியாக பெனிட்ரேட் ஆகி அப்சர்வ் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ முடி அதிகமாக வச்சுட்டு இருக்கப்போ மண்டையில் ஒரு இடமும் ஸ்கேல்ப் தெரிகிற மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி சீரம் ஹோல் ஹெட்டுக்கு கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். பிகாஸ் இது என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஆண்ட்ரோஜெனிக் அலோபேசியா ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லா சைட் ஆஃப் த ஹெட்டை கவர் பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஒன்ஸ் இப்போ நான் ஒரு ஃபுல் ட்ரிம் பண்ணிட்டு நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறப்ப எல்லா பார்ட் ஆஃப் ஹெட்டை கவர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. இதை தவிர்த்து டெர்மா ரோலிங் பண்ணுறப்ப நான் முடிய பார்ட்டிஷன் பண்ணி ஒரு இடமா வைக்கணும். ஸோ ஃபுல் ட்ரிம் பண்ணிட்டேன்னா எனக்கு அதுவுமே ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர். ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறதால முடி வளர போகிற கிடையாது. பட் முடி வளர்க்கணும்னு இருக்கிறப்ப மொட்டை அடித்தா அந்த ஹேர் கேர் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இது சப்ஜெக்டிவ் டு த பர்சன்ஸ் தான். பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கேல்ப் கண்டிஷன் ஒரு மாதிரி இருக்கும், ஒருத்தவங்களோட ஹேர் லாஸ் கண்டிஷன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். பட் எனக்கு இது நல்ல ஒர்க் ஆச்சுன்றதுக்காக நான் ரீசெண்ட் டைமில் நல்ல ஃபுல் ட்ரிம் பண்ணிட்டேன்.